யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டு இருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் 2024 உங்களுடைய பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோ பதிவு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் நாம் யாருக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு காலபுருஷ தத்துவம் 12 வீடுகளில் 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளி தர இருக்கிறார் அதை விட்டு வாங்க இருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பு என்னன்னாக்க, கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுங்க. இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது வழக்கம். திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படுவதும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது, எந்த ராசியை கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். இது 2வது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகங்களை பார்க்கணும். கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினருக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்குதுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் பிஸ்னஸ், அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வீடு தேடி வர இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த தொழில் மந்த தன்மை மாறி தொழில் நல்ல விருத்தறியதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடைய உதவி கிடைக்க இருக்குதுங்க. திடீர் அதிர்ஷ்டத்தால் பணவரவு உண்டாக இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள். எப்போதும் தன்னுடைய இடத்துல மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று நினைப்பவர்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் சோதனைகளும் வேதனைகளும் நிகழ்ந்த காலமாக இருக்குதுங்க. எல்லா நாட்களும் இது எப்போ தான் மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த கார்த்திகை மாத ராசி பலன்கள். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் உடைய வேலைப்பளு அதிகரிக்க இருக்குதுங்க. கூட இருந்து வேலை செய்கிறவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். கூடவே இருந்து சில வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்க போகிறது, வெளிநாட்டுக்காக காத்து கொண்டு போகிற ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இதனால் வரைக்கும் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் கிடைக்கவில்லை என்று எங்கே இருந்த காலகட்டம் வெளிநாடுகளுக்காக சென்றுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. நினைத்த இடத்தில் வேலை கிடைத்த மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சிக்கனமாக இருப்பது அவசியம். நிதிநிலை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அப்படி இல்லைன்னா பணங்காசு இழப்பு ஏற்படும். உங்களுக்கு பொருளாதார நிலை நெருக்கடிகள் எங்கேயாவது லாக் ஆகிடுங்க. மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த ரிஷபராசி என்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக மாதமாக கார்த்திகை மாதம் இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் இருந்த தொழில்கள் அகன்று நல்ல இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் சீட்டு கிடைச்சி மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசி என்பதற்கு ஒரு நல்ல வரவேற்பதாக இருக்குதுங்க. திடீர் அதிர்ஷ்டத்தால் பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் தொய்வு அகலப்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி 2 கூடியவன் உங்களுக்கு சுக்கிரன் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். 13/12/2024 அப்புறம். இப்போ சுக்கிரனுடைய பார்வை 9ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். தாய் தந்தை வழியில் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. தண்ட செலவு வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. அதாவது வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் திருமணத்துக்காக ஒரு முயற்சிகள் கிடைக்க பெற்று நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்து போகிற ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்குதுங்க. கார்த்திகை விரதம் அன்று
முருகனுக்கு விரதம் எடுக்கணும். சஷ்டி விரதம் அன்று முருகனுக்கு விரதம் எடுத்து இந்த மாதம் முருகனுக்கு உகந்த மாதமாக இருக்கும் பொழுது முருகன் பக்தர் அனைவரும் மாலை அணிவித்தும் அவருக்கு 48 நாள் விரதம் எடுப்பதும் உங்களுக்கு உத்தரவாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் எல்லாம் விலக இருக்குதுங்க. உங்கள் உடல் உபாதைகள் இதனால் வரைக்கும் கஷ்டப்படுற காலகட்டம் மாற இருக்குதுங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. எல்லா வகையிலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் உடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உடல் உபாதைகள் நீங்க போட்டு இருக்குங்க. ஒரு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக மகசூலை பெறுவதற்கான ஒரு சூழல், வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் உங்களுக்கு வேசி யோகம். வேசி யோகம் என்பது நீங்கள் உடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்கின்ற வேலையில் ஈடுபாடுடன் செய்தால் உங்களுக்கு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. திட்டமிட்டு செய்யும்போது நீங்கள் இந்த வேசி யுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் 320 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தையும் வாழ்க்கையை உயர்வையும் அளித்தர இருக்கிறார் இந்த வேசி யோகம். இதனால் வரைக்கும் பிள்ளைகளால் பெருமை கொண்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. உங்களுக்கு குடும்ப உறவு சற்று நல்லாவே இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய வேலை அப்படி பார்க்கும்பொழுது மருத்துவம், இராணுவம், தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைத்து பாராட்டு பெற இருக்கீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்ல இருக்குதுங்க. இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார்? ரிஷபராசியில் 3 நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தையும் அளித்தர இருக்கிறார். இதனால் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சின்ன சச்சரவுகள் சண்டைகள் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மனக்குழப்பத்துடன் மனவேதனை இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய மன மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க இருக்குதுங்க. உங்களுடைய வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதற்காக வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. படிப்பில் கஷ்டப்பட்டு படித்தால் அதுக்கான பலன்கள் கிடைக்குது. சிக்கனமாக இருப்பது அவசியம். தேவையில்லாமல் செலவு செய்வது உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்போ தான் மாறும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் கூடியவர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்த எண்ணமும் மேலோங்கும். புதுசாக நீங்கள் தொழில் செலுத்துறவங்களுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அலுவலகத்தில் இடமாற்றம் கிடைக்க பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலங்க. இதனுடைய தொல்லை இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவடம் உங்களுக்கு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க. அடுத்தது மிருகசீரிஷக்காரர்களுக்கு மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. இந்த காலகட்டம் 12ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருப்பதால் வீண் விரயங்கள், வீண் தேவையில்லா சிக்கல்கள் உண்டாக இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் சிக்கனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பண வரவு இருக்கும், ஆனால் செலவு அது அதிகமாக இருக்குதுங்க. வியாபாரம் செஞ்சுன்னா கொஞ்சம் பார்த்துருங்க. அதில் வெளியோகம் வெளிநாடு சென்று இந்த காலகட்டம் உகந்தாக இருக்குங்க. நேர்களே, ரிஷபராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக விடுகிறது. ரொம்ப நன்றிங்க. உடைய பரிகாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசியை பொறுத்த பரிகாரத்தை பொறுத்தவரையும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது செய்ய நல்லதே நடக்கும். மகாலட்சுமி வழிபடுவது செய்வதும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் அடுத்த நல்லது வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.